ஹாய், நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் இந்துமதி. ஷை கிட் இல்லை ஸ்லோ டு வார்ம் அப் கிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இனிமேல் அவங்கள ஷை கிட்ஸ் நம்ம சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி கிட்ஸ் இருக்க பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம அன்இன்டென்ஷனலாக பண்ணக்கூடிய சில தப்புகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, நீ ஒரு ஷை கிட் அப்படின்னு அவங்களை நம்ம லேபிள் பண்ணுறது. உனக்கு கூச்ச சுபாவம், நீ ரொம்ப தயங்கிட்டே இருக்க அப்படின்னு நம்மளே அவங்களுக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்குது. இது எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அவங்க அந்த ஐடென்டிட்டியை நம்ப ஆரம்பித்து அவங்க அதுக்கேற்ற மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு, டீச்சர் ஒரு கொஷின் கேட்குறாங்க, அவங்களுக்கு ஆன்சர் தெரியும், கை தூக்கி ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கிறனால நம்ம இப்படி தான் நம்பிட்டு ஃப்யூச்சரில் அவங்க மாறலாம் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், ஃபோர்ஸிங். நீ ஷையாக இருக்கவே கூடாது, நீ உன்னோட சுபாவத்தை மாற்றணும், உடனே மாற்றணும் அப்படின்னு ரிசல்ட்ஸையும் உடனே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. டோன்ட் பி ஷை அப்படின்னு உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. அதுக்கு பதிலாக ஜென்டிலான புஷ்ஷும் சின்ன ஆக்ஷன்ஸும் சின்ன என்கரேஜ்மெண்ட்டும் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட், மாடலிங் பிஹேவியர். நம்ம குழந்தை எப்படி இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க கிட்ட ஆக்டாவது பண்ணி காட்டணும். நம்ம ரொம்ப நர்வஸாக ஆங்ஷியஸாக மற்றவங்கள்ட்ட ரொம்ப பேசாமல் நம்ம பாட்டுக்கு போனோமா வந்தோமான்னு இருந்தோம்னா நம்ம குழந்தைங்களும் அதே மாதிரி தானே இருப்பாங்க. மாறுதலாக ஒரு 2 minutes ஒரு ஸ்மைலோட ஒரு நெய்பர்கிட்டையோ இல்லை நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் போகிறோன்னா அங்கே இருக்கிற பீப்புள்கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறது, கூடவே அவங்களையும் சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது, ஸ்லோவாக அதுவும் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறது, இதெல்லாம் தான் அவங்களுக்கு பாசிட்டிவான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட், இன்கன்சிஸ்டன்ட் ப்ரெஷர். திடீர்னு நீ பேசவே வேண்டாம், நீ அமைதியாகவே இரு, நீ குவைட்டாகவே இரு அப்படின்னு சொல்கிறது, திடீர்னு நீ பேசியே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறது, திடீர்னு சின்னதாக அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அவங்க எதை ரொம்ப பெருசாக பண்ண மாதிரி நம்மளே ரொம்ப அதை எக்ஸாஜரேட் பண்ணி அவங்கள பாராட்டுறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணி நம்ம பேசணுமா வேண்டாமா, நம்ம எப்படி இருக்கணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணி நமக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாது. நெக்ஸ்ட், கம்பேரிசன். ரொம்ப தப்பான விஷயம். அதுவும் முக்கியமாக 2 குழந்தைங்க இருக்க வீட்டில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா என் கிளினிக்கில் கூட நான் நிறைய பார்ப்பேன். பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, மூத்த குழந்தை ரொம்ப அமைதி, 2வது குழந்தை ரொம்ப சுட்டி அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஐடென்டிட்டியையும் க்ரியேட் பண்ணிடுறாங்க. கம்பேர் பண்ணி அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் உடச்சிடுறாங்க. எகெயின் அதை பண்ணாதீங்க. போன வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி ஓவர் கண்ட்ரோலிங் பேரண்டிங் பண்ணவே கூடாது. ஓவர் கண்ட்ரோலிங்கில் ஓவர் ப்ரொடெக்டிவ் தான் அடங்கும். நிறைய எக்ஸ்போஷர் கொடுங்க, நிறைய வெளியில் கூட்டிகிட்டு போங்க, நிறைய கிட்ஸ் இருக்க இடமா கூட்டிகிட்டு போங்க, அவங்களே அவங்களுக்காக பேச விடுங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக ஆன்சர் பண்ணாதீங்க. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது எல்லாமே அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை உடைக்கிறது அப்படிங்கிறத மறக்காதீங்க. ஷை கிட்ஸை எப்படி கான்ஃபிடென்ட் கிட்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லைவ் வெபினார் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். இட்ஸ் கோயிங் டு பி அ பெய்டு வெபினார். Those are really interested can participate. அதில் உங்களுக்கு ஒரு structured plan with an actionable guide கண்டிப்பாக கிடைக்கும். I hope it will be useful. Those who are interested எனக்கு DMல ஷை அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. I'll send you the details.